வணக்கம். தமிழ் நாஸ்டால்ஜியா சார்பிலும் போத் லீப்ரன்ஸ் மியூசிக் ஸ்டுடியோ சார்பிலும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான இசைக்கலைஞரை சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா, என்ன தோளை மாத்திரம் குழுக்கல இருக்கீங்களா? இது பண்ணாலே தெரிஞ்சிருமே. மாசமா 6 மாசமா அப்படின்னு ஒரு அதிரடியான பாடல் மூலம் எங்கேயும் எப்போதும் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் திரு சி சத்யா. அவர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய இசை பயணம் மற்றும் அவருடைய மியூசிக் சம்பந்தமான நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இதெல்லாம் பற்றி அவருடைய இன்னைக்கு பேசலாம். வணக்கம் சத்யா. வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்பம் எல்லாருக்குமே இசை ஆர்வம் உள்ளவர்கள். நார்மலாகவே இசை குடும்பம்னாலே பசங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்வல் தான். பட் அது ஒரு கரியராக மாறணுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. மியூசிக் கற்றுப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு தொழிலில் போயிடுவாங்க. நீங்கள் எப்படி அதுவும் இசையமைப்பாளராக நீங்கள் பாடவும் நல்லா பாடக்கூடியவர், பாடகராக வரணும்னு இல்லாமல் இசையமைப்பாளராக வரணுங்கிற அந்த முடிவு எப்போ எடுத்தீங்க? ஆக்சுவலாக நான் இந்த ஸ்கூல் டேஸில் ஃபாதர் கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் வரணும் அப்படின்றது அவரோட ஃபுல் எய்ம். நான் கர்நாடிக் சிங்கராக வரணுன்றது தான். நான் நிறையா கீர்த்தனை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா குருமார்கள்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போது என்னோட 2 அண்ணா, ஒரு அண்ணா வயலின் வாசிப்பார், ஒரு அண்ணா மிருதங்கம். ஆமாம், அப்படியே கச்சேரி அப்போது சின்ன வயசுலாம் அது மாதிரி நிறையா பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜில் வாய்ஸ் பிரேக் ஆகும்போது என்னால் கொஞ்சம் பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது நான் சைமல்டேனியஸாக என்ன பண்ணுவேன்னா ஹார்மோனியம் வாசிச்சுட்டு தான் கச்சேரி பண்ணுவேன். அந்த பீரியடில் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாக ஹார்மோனியம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்து அப்படியே லைட்டாக இசைஞானியோட இசையில் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டு எல்லா ஃபிலிம் சாங்கெல்லாம் வாசித்த உடனே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆடியன்ஸ், அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே என்னை பயங்கர அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த ஃபிலிம் சாங்லாம் வாசித்த உடனே. அப்போ எனக்கு கீபோர்டு வாசிக்கணுன்ற ஒரு ஆசை அப்படி தான் ஒரு ஷிஃப்ட் ஆகி நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக தான் நான் ஆக்சுவலாக என்ட்ரியாக இருந்தேன். பல வருஷம் ஆச்சு நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆகிருக்கும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் கீபோர்ட் பிளேயர் ஆகி அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டு சீரியல் அண்டு லைவ் டிவி டேலண்ட் அண்ட் ஷோவில் ஒரு கீபோர்ட் பிளேயராக இருந்து அதிலலாம் நிறையா பண்ணியிருக்கேன். சப்தஸ்வரங்களில் டைட்டில் சாங் பண்ணியிருக்கேன், ராகமாளிகாவில் டைட்டில் சாங் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸில் நிறைய ரேடானில் நிறைய பண்ணியிருக்கேன். அபிநயா கிரியேஷனில் என்னுடைய ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆடுகிரான் கண்ணன்ற சீரியல் பண்ணியிருக்கேன் பத்ரி டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி அதுக்கப்புறமா எனக்கு அதுவாக தான் அமைஞ்சது ஃபில்மோட ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ்டர் சரவணன் சொல்லிட்டு ஒரு ஆட் டைரக்டர். ஸோ அவருடைய ஆடுக்கு ஜிங்கிளுக்கு நான் மியூசிக் பண்ணியிருந்தேன். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜில்லுனூர் காதல் டைரக்ட் பண்ண கிருஷ்ணா. ஸோ அப்போ அவரோட ஆடை கேட்கும்போது மியூசிக் யார் பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு எனக்கு கனெக்ஷன் கிடச்சி மிஸ்டர் கிருஷ்ணானால் எனக்கு ஒரு படம் வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் எங்கேயும் எப்போதுமா ஒரு சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆசம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இசைஞானியோட இசையெல்லாம் நான் ஈர்க்கப்பட்டேன், அதனால தான் ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பித்தார். நீங்கள் ரொம்ப உங்களோட ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் வாங்கி வாசிட்டு நிறைய கைத்தட்டல் வாங்கியிருப்பீங்களே, அந்த மாதிரி என்ன பாடல்கள்? ஸ்கூலில் பண்ணும்போது நம்ம அந்த ஃபிலிம் சாங்க்கு ஸ்கோப் கிடையாது. நான் அது வேற எங்கேயாவது பர்ஃபார்மன்ஸாக வெளியில் போகும்போது தான் நான் அந்த ஃபிலிம் சாங் பண்ண முடியும். ஸ்கூலில் என்னென்னா அந்த ட்ராமாஸ்லாம் நடக்கும், ஸ்டேஜ் ட்ராமா, அதுக்கப்புறம் சிங்கிங் காம்படிஷன்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் பாட்டு பாடி அதிலெல்லாம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ட்ராமா நடக்கும்போது அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேயும் தூர்தர்ஷனில் அப்போ ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்போ என்னென்னா அந்த பெர்ஃபார்மன்ஸோட லைவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிப்பேன் ஹார்மோனியமில். ஸோ ஸ்கூல் டேஸில் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் என்னை நோட்டீஸ் பண்ணி மிஸ்டர் பாலாஜின்னு சொல்லிட்டு அவர் என்னை நோட்டீஸ் பண்ணி என்னை ஒரு கீபோர்ட் பிளேயராக என்னை உருவாக்குறதுக்கு அவர் தான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்தார். அதுக்கப்புறம் கங்கைமரன் சார் ட்ரூப்பில் ஒரு பெர்மனன்ட் கீபோர்ட் பிளேயராக எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. வண்டர்ஃபுல். ஸோ நீங்கள் சொன்னது கேட்டதோன்னு எனக்கு தோன்றுறது, இப்போது நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு முன்னாடி வந்த பல மியூசிக் டைரக்டர்ஸ் ராஜா சார்லேருந்து எல்லாருமே ஒரு இசை குழுவால் ஒரு மெம்பராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு இசையமைப்பாளராக உருவெடுத்திருக்காங்க. ஆனால் இப்போது சமீப காலத்தில் நம்ம பார்க்குறது ரொம்ப சிறு வயதிலேயே ஒரு இசையமைப்பாளராக உருவாயிடுறாங்க சில பேர். அதுவும் நீங்கள் சொன்னீங்க நான் ஹார்மோனியம் தான் வாசிப்பேன். அந்த காலத்தில் நீங்கள் மெல்லிசை மன்னராக இருக்கட்டும், எல்லாருமே ஹார்மோனியம் போட்டியோட தான் அவங்க ஃபோட்டோவே நம்ம பார்க்க முடியும். இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டரோட மானிட்டரோட தான் உட்காந்துட்டு ஃபோட்டோ போஸே கொடுக்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி அனுபவம் இல்லாமல் ரொம்ப சிறு வயதிலேயே மியூசிக் டைரக்டராக வர முடியுமா?
இல்லை கண்டிப்பாக நமக்கு அப்போ வந்து எல்லாமே ஒரு லைவாக தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பயங்கர காலம் எடுக்கும். ஒரு கீபோர்டு கிடைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பல வருஷங்கள் வெயிட் பண்ணி ஒரு கீபோர்டை நான் கண்ணில் போய் பார்க்குறேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது இமிடியேட்டாக எது நினச்சாலும் நமக்கு வந்து ஆக்சசபிளாக இருக்கும். ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினோன்னா நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியும். இங்கேயே வந்து எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு காலம் வந்து அங்கே அப்போ தேவைப்பட்டது. இப்போ அது தேவைப்படல. அதனால அவங்களுக்கு எல்லாமே குயிக்காகவும் கிடைக்குது, குயிக்காக அவங்களால அப்ளை பண்ண முடியுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும்போது அதில் அவங்க இன்வால்மெண்ட் கொடுத்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். ஓகே, ஸோ அதனால அதெல்லாம் ஷார்டன் ஆகிடுது. அந்த ஷார்டன் ஆகிடுச்சு. ஆனால் பட் மியூசிக்கலே எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பட் இந்த எமோஷ்னல் அனுபவங்கள் அதெல்லாம் வந்து வேணாமா ஒரு இசைன்னு பண்ணுற போது? இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம வைப்புன்னு சிலதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? வைப்புன்றது நம்ம வந்து சர்டைன் இதில் தான் நம்ம வைப்பு வச்சுருக்கோம். ஒரு ரொம்ப சோகம்னா ஒரு வைப்புன்னு வச்சுருக்கோம், லவ்னா ஒரு வைப்புன்னு வச்சுருக்கோம், டான்ஸ் மோடுக்கு ஒரு சர்டைன் வைப் வச்சுருக்கோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த வைப்பை வந்து அதை எப்படி அதை ஒரு கமர்ஷியலாக பல்சேட்டிவாக அந்த வைப்பை எப்படி என்ஜாய் பண்ணுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஆக்சுவலாக ஸ்லோ வைப்பும் அவங்களுக்கு தெரியுது. இப்போ இருக்கிற எப்படி அந்த ஆடியன்ஸ் கிட்ட போய் கனெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அவங்க வந்து அதில் மியூசிக் தெரியலன்னா கூட எப்படி அவங்க அந்த டூல்ஸ் பேஸ்டு மியூசிக்கை வந்து எப்படி ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ண முடியுது. மியூசிக் தெரியாமல் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறது அந்த எமோஷன்ஸ் தான் நான் வைப்புன்னு சொல்கிறேன். இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஃப்ரேஸ் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதுன்றதெல்லாம் அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. அவங்களுக்கு அந்த பிளட்லேயே இருக்குது. ஏன்னா அதை தான் அவங்க நிறையா கேட்டு வளர்ந்துட்டே வராங்க. வேர்ல்டு மியூசிக் ஃபுல்லாக கேட்குறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மியூசிக் வந்து இந்த அப்ரோச் வந்து அவங்ககிட்ட ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்குன்றதுனால அவங்களால எல்லா எமோஷனையும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னது இந்த வைபை சொன்னீங்க இல்லையா? இந்த வைபை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹுக் ஸ்டெப்னு இப்போ வர பாடல்கள்லாம் இருக்கு. இப்போ உங்களுடைய பாடல அந்த மாசமால அந்த அது வந்து ஒரு ஹுக் ஸ்டெப் தான். அது ஹுக் ஸ்டெப்புங்கிற வார்த்தை வரதுக்கு முன்னாடி ஒரு ஹுக் ஸ்டெப் வச்ச பாடல் அது. பட் அது மாதிரி இப்போ வந்து எல்லா படத்துலயும் ஒரு ஹுக் ஸ்டெப்புங்கிறது ஒரு மஸ்ட் மாதிரி இருக்கு. இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு பாடல் ஒரு படத்துக்கு டிஸ்கஷன்னா படத்தோட டைரக்டர், லிரிசிஸ்ட், இசையமைப்பாளர் ஒரு ஆறுமுகத்தை வச்சு உட்காந்துருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவங்க கம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட டான்ஸ் மாஸ்டரும் வராரா? எப்படி இந்த ஹுக் ஸ்டெப் வச்சு எப்படி கிரியேட் பண்றீங்க மியூசிக்? அது கொஞ்சம் சொல்லுங்க. ஹுக் ஸ்டெப்ன்றத ஒரு சாங்குக்கு இப்போ ரொம்ப கம்பல்சரி. அது அப்போதான் அந்த ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம கனெக்ட் ஆக முடியுது. ஏன்னா இப்போ எல்லாமே நீங்களே பாருங்கள், இன்ஸ்டாவில் எடுத்திங்கன்னா ரீல்ஸுன்றது எல்லாம் இப்போ ஷார்ட் வீடியோன்ட்டு எல்லாமே மினிமைஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அவன் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்குள்ளே அவனை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா அந்த ஹுக்கில் வச்சு தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த கல்ச்சர்னால என்ன ஆகுதுன்னா எல்லாரும் அந்த ஹுக் பேஸ்டு மியூசிக் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அது பாஸ் ஆகிடக்கூடாது. அந்த படம் ஓடுறதுக்காவது அட்லீஸ்ட் அந்த 2 வீக்ஸோ ஆர் 1 மந்த்துக்கு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணோம்னா அந்த ஹுக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம மியூசிக் பண்ணும்போது ஹுக் ஸ்டெப் ரொம்ப கம்பல்சரியாக இருக்குது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த ஹுக் ஸ்டெப்பை வந்து முதல்ல ஸ்டெப்பை வச்சுட்டு அப்புறம் பாட்டு போடுறாங்களா, இல்லை பாட்டு போடுறதுக்கு அப்புறம் ஸ்டெப் வைக்கிறாங்களா? இல்லை மியூசிக் அப்புறம் தான் ஸ்டெப் பண்ண முடியும். ஆதாரம் வந்து இசை தான். ஸோ இசைக்கு அப்புறம் தான் அது டான்ஸ் கோரியோகிராஃபி. இப்போ வந்து இசை வந்து டெக்னாலஜியோட டாமினேஷன் இப்போ ரொம்ப இருக்குது. அது ஹார்மோனியம் பொட்டி போய் இப்போ கம்ப்யூட்டர், கீபோர்டு, மானிட்டர் அப்படி தான் வச்சு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இசை அதுவும் இப்போ இந்த ஏஐ வேற வந்துடுச்சு. ஒரு ஆப்ல பார்த்தேன், நான் எனக்கு இதான் தீம் வேணும்னு கொடுத்தா அது பாட்டு வரிகள் எழுதி மியூசிக் போட்டு அதுக்கு குரலும் கொடுத்து அருமையா ஒரு வித்தின் ஒரு 3 minutes வந்து ஒரு ஃபுல் பாட்டு டெலிவரி பண்ணிடுது. இது வந்து இப்போ உலகமயமாக்கல்ங்கிறது சினிமாலேயும் வந்துடுது. இப்போ நம்ம தமிழ் சினிமா எடுத்தா முன்னாடி ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு எடுப்பாங்க, தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எடுப்பாங்க, இப்போ குளோபல் ஆடியன்ஸ்க்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற போது அண்ட் இந்த மாதிரி டெக்னாலஜி டாமினேஷன் இருக்கும்போது இந்திய இசைக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு? நீங்கள் சொன்ன இந்த ஏஐ மியூசிக்கு வெறும் கம்ப்யூட்டரில் வச்சு பண்ணது, எத்தனை சாங் உங்களுக்கு தெரியும்? எத்தனை சாங் உங்களை வந்து ரீச் ஆகிருக்கு? எத்தனை சாங் ஹிட் ஆகிருக்கு? அந்த மாதிரி வந்த சாங்லாம் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ரீச்சே ஆகாது. எப்போ இந்த ஹியூமன் நம்ம சோல் கனெக்ட் ஆகுதோ அதுதான் சாங்காக வந்து எப்போவுமே ஹிட் ஆகும். இப்போ கூட நிறையா சாங் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஆல்பம் சாங் சடனாக ஹிட் ஆகுது. அதில் விஷயம் இல்லாமல் சாங் கண்டிப்பாக ஹிட்டே ஆகாது. நிஜமாகவே எது நல்லா இருக்கோ அதுதான் வந்து சாங்கில் வந்து ஹிட் ஆகும். நம்ம ப்ரமோஷன் பண்ணி ஹிட் ஆகுறதுன்றதெல்லாம் வந்து அது வந்து ஜஸ்ட் சப்போர்ட் தான். பட் அந்த சாங் ஷுட் பி கனெக்டட் டு சோல். தென்
ஆடியன்ஸ்லாம் வந்து அதோட கனெக்ட் ஆவாங்க. இல்ல அதான் நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ குளோபல் ஸ்டேஜ்ல இப்போ இந்திய சினிமா மாத்திரம் இல்ல, இந்திய இசையும் போகுது. இப்போ ராமாயணம் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம். அதுக்கு ஹான்ஸ் சிம்மர் வராரு இங்க மியூசிக் போடுறதுக்கு. ஆ. அப்போ நம்ம எப்படி தனி முத்திரை பதிக்க முடியும் இன்டர்நேஷனல் லெவல்லங்கிறது? நீங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸே வரதில்ல ஆ. நமக்கு ஃபர்ஸ்ட். ம். இப்போ ராமாயணம்லாம் எடுத்தோம்னா அதுல வந்து நம்மளோட கிளாசிக்கல் இந்தியன் எசன்ஸ் உள்ள சாங்ஸ்லாம் கண்டிப்பா வரும். ஏன் நிறையா இப்போ ரகுமான் சார் பண்ணாருன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த கர்நாடிக் ஃப்ளேவர், இந்துஸ்தான் ஃப்ளேவர் இல்லாம சாங் இருக்காது. இல்ல அவர் பண்றாரு கரெக்ட். அப்படி இல்ல. அதான் அந்த ஸ்கோப் வரணும். இப்ப நீங்க எல்லாமே டார்கெட் வச்சிரீங்க. ரீல்ஸ்ல ஹிட் ஆகணுன்ற மாரி ஒரு டார்கெட் அதுதான் நான் வைக்கும்போது, கேட்கிறேன். அப்ப எப்படி அந்த கம்போசர்ஸ் அந்த இடத்துக்கு போக முடியும்? அந்த மாரி ஸ்கிரிப்ட் குடுக்கணும்ல. குடுத்தா தானே அவங்க அங்க அந்த பிளாட்ஃபார்ம்க்கு அவங்க போய் அவங்களும் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். இந்தியன் பேஸ்டா தான் ஆக்சுவலா இருக்கு. இப்ப நம்ம பண்ற ஃபோக் எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லாமே நம்ம ரூட்டடா தான் இருக்கு. இப்ப சந்தோஷ் நாராயண் பண்றது எல்லாமே நம்மளோட ரூட்டடா கனெக்ட் ஆகுறதுனால தான் சாங் எல்லாம் ஹிட் ஆகுது, எல்லாரும் நம்ம கேட்குறோம். ம். எல்லா சாங்கும் அந்த மாதிரி இல்ல. எல்லாம் நீங்க ரொம்ப மாடர்னைஸ்டா போனீங்கன்னா, நம்ம கனெக்ட் ஆகாது. ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவோம். நான் வந்து உங்களுடைய பாடல் வந்து அந்த அரண்மனை 3 படத்துல சங்கர் மகாதேவன் ஹரிஹரன் ஆமா. அவங்க 2 பேரும் காம்பினேஷன்ல ஒரு பாடல். அது பார்த்தபோது எனக்கு என்ன ஒரு பழைய படம் ஒன்று ஞாபகம். தெய்வம்னு ஒரு படம் வந்தது. ஆ. அதுல வந்து மதுரை சோமு அவர்கள் ஆ. மருதமலை மாமணிய ஆமா, முருகையான்னு ஆமா. தர்பாரி கன்னடால பாடியிருப்பார். அந்த ஆமா. படத்துல இது இன்ஸ்பிரேஷன். அது என்ன ஆமா, கனெக்ஷன் ஆமா. உண்டா? மருதமலை மாமணிய வந்து எவர்கிரீன். எந்த காலத்துலயும் அந்த சாங் வந்து நம்ம ஆக்சுவலா அது காம்படிஷனோ பீட் பண்றதே இல்ல. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு வைப் இப்போ இன்னும் கூட நம்ம ரசிக்க முடியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணணுன்றது தான் அது கான்செப்ட். ஆமா. கான்செப்டே அதுதான். சுந்தர் சி சாரும் அந்த மாதிரி ஒரு சாங் நம்ம எப்போ கேட்டாலும் அந்த சாங் நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லா கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சாங் வேணும். அதுக்கு ரெஃபரன்ஸா நீங்க அதை எடுத்துக்கங்க. அதுல எவ்வளோ விஷயம் இருக்கும். அது ஸ்வரம் வரும், இது ஒரு ஜதி வரும், இது எல்லாமே வரும். அது மாதிரி ஒரு ஜுகல்பந்தி மாதிரி இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இருக்கணும் அப்படின்னு. அதுதான் அவருடைய இது. அது இல்லாமல் இந்த சாங்குக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா சார் வந்து சுந்தர் சி சார் சொன்னது வந்து எஸ்பிபி அண்டு ஜேசுதாஸை வச்சு பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போ தான் எஸ்பிபி சாருக்கு இந்த மாதிரி ஆனவுன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெஜண்ட்ஸ்னு பார்த்தோன்னா இவங்க 2 பேர் தான் நமக்கு. நீங்கள் வந்து டிவி சீரியல் நிறைய மியூசிக் போடுறீங்க. ஆமாம். சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறீங்க, பாட்டு கம்போஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப சேலஞ்சிங்? இல்லை அப்படி இல்லை, எல்லாமே பிடிக்கும். ஒர்க்குனாலே எனக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து அது கேட்டகரைஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து சீரியல், இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது ஃபில்ம், இது டிவோஷனல், இது ஆல்பம் அப்படின்னா எல்லாம் ஒன்று தான். எனக்கு ஒர்க்காக பண்ண பிடிக்கும். ஸோ அதனால் அது நல்லா வர வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எது சேலஞ்சிங், எதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குது, எது வந்து ரொம்ப அட்டென்ஷன் கேட்குற விஷயம்? இல்லை, நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அவுட்புட் தான் நான் வரணும்னு நினைப்பேன். அதனால எல்லாத்துக்கும் சேம் டைம் தான். இது கம்மி, அது ஜாஸ்தி இல்லவே இல்லை. ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இசையை கிரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அது எந்த ஃபார்மேட்டுங்கிறது அதெல்லாம் இல்லை. இப்போ சினிமாவை தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக் வளர்ந்து வருகிறது. நிறைய தனியாக லேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பாடல்கள் வருது. அதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சினிமா இசையை அது பீட் பண்ணுமா? இப்போ ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லாம் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் சாங்கில் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாமே ஃபில்மில் வந்துட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ ஃபில்மை தாண்டி அது வந்து அவ்வளோ மக்கள்கிட்ட. ஆமாம், சாயபங்கர் எல்லாருமே அந்த மாதிரி வந்தவங்க. ஆமாம், எல்லாருமே அப்படி வந்தவங்க. ஸோ ஆல்ரெடி அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துருச்சு. இது இன்னும் பெரிய லெவலில் வரும். நீங்கள் வந்து படத்தில் பாடவும் பாடியிருக்கீங்க. நீங்க பாடின பாடல்களை உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எங்களுக்கு கொஞ்சம் பாடி காட்டுங்க. தாமரபரணியில் நீந்தி வந்த பூவலையே, ஆயிரம் கணவனி வதச்சு புட்டு கை வீசி போறவளே, கரட்டு காட்டுக்குள்ள மோளச்ச நெல்ல போல மோரட்டு நெஞ்சுக்குள்ள முட்டி வந்து மோளச்ச, எதுக்கு பத்த வச்ச மனச குத்த வச்ச, கொசுவம் போல என்ன பின்ன வச்சு மூடி அடியே, கொடுவா மொழியே அடியே உருவா ஜுருக்கே.
சோல்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாடல். தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ரேபிட் ஃபயர் செஷன். உங்களுடைய ஃபேவரட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எது? அதாவது எனக்கு பிடிச்சத சொல்றீங்களா, நான் வாசிக்கிறது நீங்க சொல்றீங்களா? வாசிக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப எனக்கு எதுவுமே வாசிக்க தெரியாது. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹார்மோனியம் வாசிப்பேன் நீங்க. சரி, அது மட்டும் தான் நான் சொல்லி ஆகணும். சரி, ஆப்ஷனே அப்போ வராது. நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ரொம்ப நாதம்? பிடிக்கும். எது அப்படி கேட்டிங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்டோட நாதம்? சாரங்கி அண்ட் ஃப்ளூட் பிடிக்கும். எனக்கும் பிடிச்சதே நீங்க சொல்லியிருக்கீங்க. சூப்பர். நீங்க வந்து மியூசிக் டைரக்டரா வராம இருந்திருந்தால் என்னவா இருந்திருப்பீங்க? டாக்டர் ஆயிருப்பேன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் ஒண்ணுமே ஆயிருக்க மாட்டேன். சும்மா அப்படியே ரோட்ல அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்திருப்பேன். சோ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து வேற ஒரு எய்ம் நீங்க வச்சுக்கல, இந்த மியூசிக் தான். இதுவே எய்ம் இல்ல, அதுவா நடந்தது. உங்களுடைய ஃபேவரட் மேல் சிங்கர் ஆஃப் ஆல் டைம்? நிறைய பிடிக்கும். ஆனா எனக்கு சொல்லணும்னா டிஎம்எஸ் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. ஐயோ, அந்த அளவுக்குலாம் எனக்கு பாடல் சின்னதா 2 லைன். வடிவேலும் மயிலும் துணை சொல்வளமாக்கும் தனனான தனன கந்தனை பாட வடிவேலும் மயிலும் துணை. ஃபேவரட் ஃபீமேல் சிங்கர்? பி. சுசீலா அம்மா. ஆல் டைம். எஸ், நிஜமாவே சுசீலா அம்மா நேர்ல பார்த்துருக்கேன். பட் அவங்களுக்கு கீபோர்டு வாசிச்சிருக்கேன். ஓகே. ஆமா, அதுவே பெரிய பாக்கியம். கரெக்ட். நீங்க வந்து தனியா இருக்கும்போது ஒரு அமைதியா பாட்டு கேட்கணும்னா என்ன கைண்ட் ஆஃப் சாங் நீங்க கேட்க, என்ன ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படிலாம் இல்லை, நான் ஜானர் பேஸ்டு. ஃபர்ஸ்ட்டு ஜானர் இப்போதான் ரீசெண்டாக தான் எல்லாம் ஜானர்லாம் கேட்குறோம். நம்ம அப்படிலாம் இல்லவே இல்லை. உங்களை வந்து ரொம்ப வேலை வாங்கிய பாடல் இது, ரொம்ப எனக்கு ஐயோ இது பண்ணி முடிச்சா போறோங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? ஏதாவது ஒரு படமோ இல்லை ஒரு? இல்லை, அப்படி இல்லை. அது நானே அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் நானே ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். எல்லா சாங்கும் ஒரே மாதிரி தான். ஆடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கூட மார்னிங்கில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணி இன்னொரு மாஸ்டர் அனுப்புறேன்ட்டு ஒன்று அனுப்பிச்சிட்டே இருப்பேன். நீங்கள் போட்ட பாடல்லையே உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? எங்கேயும் எப்போதும்ல வந்து இது உன் பேரே தெரியாது அவங்களுக்கு பிடிக்கும். பாடி காட்டுங்க. உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கோர் பேர் வைப்பேன், உனக்கே தெரியாது. தனானான தரான தரனான தனான தரனான தனனான. உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் உங்க வீட்ல அவங்க எந்த மாதிரி பாடலாம் கேட்குறாங்க? தமிழ் பாட்டு கேட்குறாங்களா இல்லை ஆங்கில பாடல் தான் கேட்குறாங்க? எல்லாம் பிடிஎஸ் தான் கேட்குறாங்க. கேட்பாப் அதெல்லாம். ஆமாம், அதெல்லாம் கேட்குறாங்க. பட் எல்லாம் தமிழ் பாட்டும் கேட்பாங்க. பட் அதில் ரொம்ப அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள். நான் சில விஷயங்கள் எதிர்பார்க்காத ஆன்சர்ஸும் நீங்கள் கொடுத்தீங்க. அண்ட் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ரசிகர்கள் 1000 சொல்கிறோம், நாங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியறது இல்லை ஏன் எதுக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் புரிதல் இருக்கிறது இல்லை. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படங்களுக்கு நீங்கள் இசையமைக்கணும், உங்களுடைய பாடல்களை எங்களெல்லாம் மகிழ்விக்கணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்த எமோஷனல் சாங்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விஷ் அண்ட் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல் இவ்வளோ நேரம் நிறையா கொஷின்ஸ் கேட்டாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது ரெகுலராக இல்லாமல் சில கொஷின்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதனால் நானும் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.